உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா தம்பி இது? எல்லாமே ரத்னாவோட துணியா இருக்கு. அவ போட்டோ வேற எடுத்து வச்சிருக்க. போகி இல்ல, பழசெல்லாம் எரிச்சே ஆகணும் இல்லையா? அதான் எல்லாத்தையும் எரிக்க போறேன். ஏண்டா, நேத்து தானே அவ கூட சேர்ந்து வாழணும்னு அழுத. இன்னைக்கு இப்படி பண்ணா எப்படிடா? அவ கூட சேரணும்னா நான் துடிச்சேன். அவளை துடிக்க விடணும் தாமா இம்புட்டு நாடகமும். இத்தனை நாள் சகிச்சுக்கிட்டு தானே அவ கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவ என்னை அசிங்கப்படுத்தினாலே அந்த வேதனை எனக்குள்ள இந்த நெருப்பு மாதிரி தாமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக இப்படி எல்லாம் செய்யலாமாடா? அப்படிதான் செய்வேன். எனக்குள்ள இருக்க வேகத்துக்கு அவளைதான் எரிக்கணும். வாய்ப்பில்லை. அதனால அவளோட பழைய துணிகளை எரிக்கிறேன். போதுமா? டேய் தம்பி, அதெல்லாம் வேண்டாம்டா. இதை எரிக்கலைனா உங்க 2 பேரையும் போட்டு எரிச்சிருவேன். பரவாயில்லையா? ஐயோ, வாயை மூடிட்டு ஒரு ஓரமா நில்லுங்க. இது என்னோட வாழ்க்கை, என்னோட வெறி, என்னோட கோபம். நான் என்ன வேணாலும் செய்வேன். யாராவது குறுக்க வந்தா இதான். என்னங்க? நீங்க ரத்னா கூட சேர்ந்து ஒன்னா வாழணும், அவ்வளவுதானே? அது எங்கேயா இருந்தா என்ன, நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்தாகணும். உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகே சிஸ்டர். அதானே, எங்க வாழ்ந்தா என்ன? என்னோட ராணி எங்க இருக்காளோ அதானே என்னோட ராஜ்யம். நான் கட்டாயம் வர்றேன் சிஸ்டர். பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா அதே மாதிரி நடந்துக்கணும் வெங்கடேஷ். சண்முகத்தை நாங்க போராடி சம்மதிக்க வச்சிருக்கோம். நானும் முத்துப்பாண்டியும். புரியுது சிஸ்டர். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. ரத்னாவோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டணும் வெங்கடேஷ். அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற நன்றியா இருக்கும். நிச்சயமா ரத்னாவை நல்லபடியா வச்சுக்குவீங்கல்ல? ஏன் சிஸ்டர், அவ எனக்கு கிடைக்காம கிடைச்ச பொக்கிசம். இனிமே அவளை தவற விடுவேனா? அவளை தங்க மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் சிஸ்டர். அவ என்னோட கனவு தேவதை. அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்ய நினைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே அசந்து போயிருவீங்க சிஸ்டர். பரவாயில்லையே, ஆல்ரெடி பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க போல. சிம்பிள் பிளான் தான் சிஸ்டர். என்னங்க பண்றான்? டேய், சூட மாதிரி எரிஞ்சு எனக்குள்ள கரைஞ்சிடணும். எரியர்தான் என்ன சொல்றீங்க? ஐ மீன், அவ சூட மாதிரி எரிஞ்சு எனக்குள்ள கரைஞ்சிடணும். அதத்தான் சிஸ்டர் உங்ககிட்ட சொன்னேன். என்னாச்சு வெங்கடேஷ்? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். ரத்னாவை பத்தி பேசினதுல என்ன நான் மறந்துட்டேன். வீட்டுல போகிக்கு பழசெல்லாம் எரிச்சுட்டு இருந்தாங்க. கையில சூடு பட்டுருச்சு. சரி, ரொம்ப நல்லது. நாங்களும் இங்க போகி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். உங்க மனசுல இருக்கே பழைய அழுக்கு, அதையும் சேர்த்து எரிச்சிருங்க, சரியா? வாங்க வெங்கடேஷ், வாங்க. வாங்க வெங்கடேஷ், இப்பதான் பொங்கல் வச்சோம். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. பொங்கல் ஆனதும் சாப்பிட போயிடலாம். உள்ள வாங்க.
உள்ள வாங்க. சரி வாங்க வெங்கடேஷ், உள்ள வாங்க. வாங்க. இல்ல சம்மோ, இந்த படையில போடு. எப்போ இது என்ன புது வழக்கம்? நீ தானே வருஷ வருஷம் பண்ணுவ, இனி என்ன செய்ய சொல்லுத? வருஷம் நான் தான் போடுவேன். இந்த வருஷம் நீ படையில போடு. பெரிய மனுஷன் ஆயிட்ட. இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? இந்த வீட்டுக்கு தலைக்கட்டு நீ தானே, எல்லாத்தையும் செய்யா. தீவாரத்தனை காட்டு, அதுக்கப்புறம் தண்ணி வாத்து விட்டுரு. அண்ணே, அப்பா ஸ்தானத்துக்கு நீ வந்துட்ட. இனிமே நீ தான் படையல் போடணும். போடுனே. ஏல சொன்னது காதல் விழலையா? சொன்னா செய்ய மாட்டியா? ஏத்தா பரணி, நீ விளக்கு ஏத்துத்தா. ம். இலக்கணி, கொடுண்ணே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.